பாருங்க, கர்த்தர் உங்கள் பாதையை அவர் செவ்வையாய் மாற்றுவார். செவ்வையான பாதைனா அநேக பேருக்கு கேள்விகள் அநேகம் இருக்கு. அது என்ன பாதை, அது எப்படி என் வாழ்க்கையில நான் அறிந்து கொள்ள முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாருங்க, இந்த இடத்துல நான் இப்ப நிக்கிறேன். இந்த இடத்த பாத்தீங்கன்னா முன்னாடி நிறைய செடிகள், பெரிய பெரிய கற்கள்லாம் இருந்த இந்த இடத்துல நம்ம நடந்தே வர முடியாது. ஆனா இன்னைக்கு இது கிளீன் பண்ண பிறகு இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. நம்ம அழகாய் நடந்து வரலாம். கூட 2 பேரை கூட இருக்கனால கூட்டிட்டு அழகா நடந்து போகலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, பயம் இல்லை. இதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் பிசாசினால் வருகிற போராட்டங்கள், தடைகள், பாவங்கள், அதெல்லாம் உங்க நடக்கிற உங்க வாழ்க்கைய நடக்க விடாம அது முட்டுக்கட்டை போட்டு தடுத்து வச்சிருக்கும். நீங்க அதுக்கு மேல வளர முடியாது, வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது என்ற ஒரு அவநம்பிக்கை உண்டாயிரும். இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது அந்த பாவத்திற்கு, அந்த போராட்டத்திற்கு, சத்துருவின் கிரியைகளுக்கு முற்றிலுமா இடம் இல்லாம போயிரும். அது எல்லாம் மாற்றப்பட்டு நீங்க அழகான பாதையில அவருடைய கரத்தை பிடிச்சு நீங்க நடந்து வரலாம். இதுதான் ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதம். அதுதான் செவ்வையான பாதை என்ற அர்த்தம். அதை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, உங்க பாதை செவ்வையாய் மாறும். God bless you.